தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறோம். இப்ப நீயும் இந்த ஜிம்முக்கு தானே வந்திருக்க. வா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரன்னு வலிச்சு இழுத்துட்டு போறானுங்க. நம்ப அந்த 2 பேத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இழுக்க முடியல. உண்மையாலுமே ரொம்ப வந்துட்டு வெயிட்டா தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள தள்ளிட்டு வந்துட்டாய்ங்க. தள்ளிட்டு வந்த உடனே ஆளு வந்துட்டு எடுத்த உடனே ஒரு ஜிம்முக்குள்ள வந்த உடனே கொஞ்சம் ஒரு 4, 5 பேர் 10 பேரு ஒர்க் அவுட் பண்ணா தானே நல்லாயிருக்கும். ஆனா எடுத்த உடனே தலைவன் எத பார்க்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஆளு பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் போத்திட்டு தூங்கிட்டு இருக்காப்புல பகல்லேயே. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளமுடி மாமா தான். இத பார்த்தோனே தலைவனுக்கு வந்து என்னடா ஜிம்மு இது? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ உங்களுக்கும் தோணும் இல்லையா? ஒரு ஜிம்ல யாருமே இல்லாம ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி தான் நம்ம ஆளுக்கும் தோணுது. தெரியாம இந்த ஜிம்ல வந்து மாட்டிக்கிட்டோமோ? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளமுடி அங்கிள் சொல்றாரு, "இதான் ஹாஜினோட பிக்கி" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ பிக்கி அப்புட்னா அந்த பன்னிக்குட்டி சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான். தலைவன் குண்டா இருக்கான்ல, அதனால ஒரு நிக்நேம் மாரி. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவொர்க்கர்ஸ் கேட்ட உடனே ஆச்சரியமாங்க. ஓ! ஒரு மாரி ஆச்சரியமா பார்க்குறானுங்க. இவன் தான் அந்த பிக்கியா? அப்படின்ட்டு. அப்பன்னா பாருங்க, தலைவி எந்த அளவுக்கு தலைவன் மேல லவ் லவ் வச்சுட்டு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிம்மோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 800 யென் தான். அதாவது 800 இல்ல 80,000 யென் தான். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. 80,000மா? சரி ஆள விடுங்க நான் கிளம்புறேன். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் சொல்லிட்டு நைஸா ஓடலான்னு பார்க்குறான். சரி 70, 60 அட்லீஸ்ட் 50 அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஜிம்ல ஒருத்தன் ஒர்க் பண்றான் இல்லையா? அவன் டக்குனு கை தூக்கி, "எனக்கு ஒரு ஐடியா இருக்கு." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, "ஐடியாவா? என்ன ஐடியா?" அப்புட்ன்னு அவன்ட்ட கேட்கும்போது, "நம்பளுக்கு அட்வர்டைஸ் பண்றதுக்கு இத விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போடுறான். என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜிம் ஓனர் கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிம்ல நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா என்ன காரணம்னு தெரியல. அப்படியே குறைஞ்சுட்டாங்க. ஆனா, இவன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஜிம்ல சேர்த்துக்கிட்டு, ஆ இவனுக்கு ஜுட்ஜுட்ஸு சொல்லிக் குடுத்துட்டு, இவன ஒல்லியாக்கிட்டோம் அப்புட்ன்னா, நம்ம இவன வச்சே பெரிய விளம்பரம் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றான். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பையும் காட்டுறான். இந்த உடம்ப பாருங்க. இந்த உடம்ப வந்துட்டு நம்ம உடம்பு மாரி மாத்திட்டோம் அப்புட்ன்னா, எப்படி இத விட பெரிய விளம்பரம் நம்ம ஜிம்முக்கே கிடைக்காது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா சொல்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து ஆர்ஜின் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது ஜிம்ல வந்துட்டு ட்ரெய்னிங் எடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப ஆர்ஜின் வந்துட்டு நம்ம தலைவன பத்தி நெறையா சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பெருமையா தான் சொல்லியிருக்காங்க. அவன் அப்படி இருப்பான், இப்படி இருப்பான், என்னைய எப்பவுமே புரொடெக்ட் பண்ணுவான். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் இல்லையா? சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் மேல ஒரு க்ரஷ் ஏற்பட்டு, எப்படியாவது ஜிம்ல இவன சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ப ஓனர் மண்டைய கழுவுறாய்ங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான். சொல்லிட்டு ஒரு பிளான வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போடுறாய்ங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேப்பர் காட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த பேப்பர பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கில்லாடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா ஒத்துக்கிறாரு. இது செம்ம ஐடியா. இத வச்சு நம்ப